ரொம்ப நலமா இருக்கேன். ரொம்ப நலமா இருக்கேன். நன்றி நன்றி. நானும் தீபகண்ணனும் ஒன்னா இணைஞ்சா உங்களுக்கு யாருக்கும் அதுல ஒன்றும் சிக்கல் இல்லையே? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா அண்ணன் ஒரு பேசுறேன், நான் மெய் அழகர்கள், மைய அழகர்களை எப்பொழுதும் வரவேற்கிறோம். நீங்க தலைப்பு பாத்தீங்களா? இந்த ஸ்பேஸ் நன்றி. இந்த அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. உங்களை சொல்லு. ஹலோ ஹலோ தீபகண்ணா, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? தீபகண்ணா வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து இந்த இந்த ஸ்பேஸ்ல நான் வந்து பேசுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் அருமையா இருக்கேண்ணே, மகிழ்ச்சி. இங்க நிறைய நபர்கள் உங்க ஃபேன்ஸ் வந்து நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுபா உங்களோட ஃபேன்ஸ்ல இருந்து சுபா அவர்கள் நிறைய பேர் ரெக்வஸ்ட். சரண்ராஜ் நீங்க அக்செப்ட் பண்ணுங்களேன். ஏன்னா நிறைய நபர்கள் அவங்க வந்து முதல் நாள்ல இருந்து உங்களுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவ்வளவு நன்றி தெரிவிச்சாங்க, கண்ணீர்லாம் விட்டாங்க. ஸோ அவங்க கிட்டலாம் நீங்க பேசணும். சோ பொறுமையா நீங்க கொஞ்சம், நீங்க 2 ஐடியில வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரே ஐடியில 2 பேர் பேசுறீங்க. அப்போ 2 பேர் ஒரே இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இது யூஸ் பண்ண தெரியல. இப்பதான் குமரன் தான் போட்டு கொடுத்தாப்ல. நானும் அண்ணனும் எப்படி 2 பேர் பேச போறோங்கிறப்போ 2 பேர் ஒன்னாவே இருந்துடலாமே. எனக்கும் அண்ணனை நேத்து பார்க்கல, முந்தா நேத்து அண்ணன் கூட இருந்தேன். அப்புறம் சரி அண்ணன் பாத்துருமே, அண்ணனை பார்க்க வந்துட்டேன். நாங்க வெளியே சொல்லியிருந்தோம் என்னன்னா, உயிர் ஒரு சிந்தனை வந்து நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி ஒரே ஐடியில அவர்தான் இல்ல, உயிர் ஒரு சிந்தனை இல்ல. இப்ப இது வந்து ஒரு சிந்தனை. இது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. எல்லாரும் ஒரு உயிரா செயல்பட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. விஜய் பேசுறேண்ணா. வணக்கம் விஜய். வணக்கம் விஜய். நலமா? நல்லண்ணா. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தீபகண்ணனுக்காகவும் எனக்காகவும் நிறைய பேசியிருக்கீங்க. நிறைய நான் முதல்ல அண்ணனுக்கு சொல்லிடுறேன். அண்ணன் இவங்க எல்லாருமே ட்விட்டர் தளத்துல, எக்ஸ் தளத்துல வந்து எக்ஸ் தளத்துல என்னன்னா ஒரு பெரிய மல்யுத்தமே நடத்தியிருக்காங்க. அப்படியா? உன் மேலே என் மேலேயும் வந்து பெருவாரியான விமர்சனங்களை வந்து இவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க, போராடி இருக்கிறாங்க. உண்மையிலே கண்ணீர் சிந்திருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து நாகரிகமான விவாதங்களை கடந்து கொஞ்சம் மோசமா ஏன்னா நம்மள்டே திட்ட முடியாது. நமக்காக பேசுறவங்களுக்கு நிறைய பேச்சு கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு கூட பிறந்த சகோதரனுக்காக, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனுக்காக என்ன நின்றுப்பாங்களோ அதை நம்ம 2 பேருக்காக அவங்க எல்லாரும் நின்றுருக்குறாங்க. சூப்பர். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. எல்லாருமே வந்து குடும்பம், தொழில், இது எல்லாத்தையும் விட நம்ம 2 பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல அது ரொம்ப பெரிய நன்றி உங்க எல்லாருக்குமே. தனிப்பட்ட முறையில எல்லாரையும் நம்ம 100 நாள் அங்க இருந்தாலும் நம்மளுக்காக 100 நாள் இவங்க பேசியிருக்காங்க. இவங்க அது அப்படி ரசிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரசிக்கிறதா? என்ன ரசிக்கிறதெல்லாம் கடந்து தெரியல. இது மாதிரி தளத்தை இப்பதான் நான் பாக்குறேன். இது மாதிரி நான் காட்டுறேன் போன்ல. ரசிக்கிறது இல்ல, வர்ஷிப் மாதிரி இருக்கு. வர்ஷினி மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வர்ஷினி மேடம் வந்து யூகே போய். வர்ஷினி, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய், ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட் கண்ணா. உங்க ஃபேன்ஸ் தான் எல்லாம் பேசுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. எனக்கு புரியல, இது டிஃபரண்டா இருக்கு இந்த இது பாக்குறதுக்கு. வாட்ஸ்அப்ல குரூப் கால் பண்ணுங்களா? சரண் எவ்வளவு பேர் இணைஞ்சிருக்காங்க சரண்? 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர். ஆமா ஆமா 1200. நான் முன்னாடி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி இதுலதான் பேசுவேன். ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு எனக்கும் அண்ணனுக்கும் அவ்வளவு ஆசை இருக்கு. 1200 பேரையும் படிச்சு முடிக்கையில காலையில விடிஞ்சிரும். நீங்க எல்லாரும் நாளைக்கு உங்க சொந்த வேலைக்கு போக முடியாது. அதனால ரொம்ப நன்றி. எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமைன்னு சொல்ல முடியாது, என்ன ரொம்ப மகிழ்ச்சியாகவும் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினானே எல்லாரும் இனிமே நான் பிக் பாஸ் லைவ் பார்க்க முடியாதே, இனிமே நான் பிக் பாஸ் பார்க்க முடியாதே அப்படின்னு அவங்க வருத்தப்படும் போது அது வந்து என்னமோ பண்ணுது. அது என்ன சொல்றது, இவங்க எல்லாம் இப்ப நாங்க வீட்டுக்குள்ள வாழ்ந்தோங்கிறோம். அது எந்த அளவுக்கு உண்மையோ அதுக்கு நிகரா நீங்க எல்லாரும் எங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. எல்லாரும் எங்க கூட வாழ்ந்திருக்கீங்க. நாங்களாவது உள்ள வாழ்ந்தோம், நீங்க வெளியே வாழ்ந்திருக்கீங்க. அது ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க எவ்வளவு போராடி இருக்கீங்க, அது எங்களுக்கு உள்ள இருக்கும்போது தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் இதை பத்தி சொன்னாங்க. அது அருணனா ஊர் சார்பாக நான் ஒண்ணு பண்ணட்டுமா? முத்துக்குமரன் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன்னா, அருணனுக்கும் சரி, பிரதீப் அண்ணனுக்கும் சரி. இன்னும் வசந்த் அண்ணன் கீழே இருக்கா போல, எங்கன்னே தெரியல, அக்செப்ட் பண்ணவே முடியல, தேடிட்டு இருக்கேன்.
நான் உங்களுக்கு ஒரு சின்ன தொடக்கத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே ஒவ்வொரு ஸ்பீக்கரா நம்ம பேசல. ஒரே ஏன்னா உங்களோட நிமிஷம் ஜி, நேரம் ஒரே குறைவுன்னு. நிமிஷம். நிச்சயமா, ஒரே நிச்சயமா, நிமிஷம். யாரோ நிச்சயமா. ஒருவன் அப்துல் கீழ இவ்வளவு பேர் வசந்த், கேக்குறாங்களா? பிஜே எப்படி வசந்த்னு அவங்களே ஐடி பேசுவாங்க? இருக்காங்க. டக் டக் அவரு பண்ணுங்க. ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி ஒவ்வொருத்தரா பேச வைப்பாரு. நம்ம ஒருத்தர் ஆமா, பேசுவோம். ஆமா. ஒவ்வொருத்தரா நீங்க பேசுறதுக்கு ஒவ்வொரு ஸ்பீக்கர்ட்ட நம்ம போறதுக்கு கூகுள் முன்னாடி ஒரு மீட் சின்ன மாதிரியா? ஆமா. ஆமா, ஒரு சின்ன தொடக்கத்தோட எல்லாரோட அறிமுகத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். உங்களுக்காக உழைச்ச வந்து எப்படி நீங்க வெளியே பிக் பாஸ் விளையாடிட்டு இருந்தீங்களோ, வெளியில நாங்க அந்த அளவுக்கு வந்து வெளியே பிக் பாஸ் விளையாடிட்டு இருந்தோம். இதுல அதிகமா ரொம்ப இங்க எல்லாருமே சமமா உழைப்பு போட்டிருக்காங்க. அதுல முதல்ல வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிற நபர்கள், உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிற நபர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவன் கோஸ்ட்ல இருக்கிறாரு, மீம் கிரியேட்டர். அவருடைய ப்ரொஃபைல்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யார் அவருடைய ஒருவனா? திறமையை வந்து ஆமா, அவருடைய பேர் குமரன். அவர் ஒரு குமரன். உண்மையான பேர் வந்து குமரன். ஆ, அவரு குமரனா? முத்துக்குமரன். ஆமா, தம்பி ஞாபகம் இருக்கா? ஆமா. குமரன் குமரன். ஆனா இவர் வந்து யாரோ அதனால ஒருவன்னு பேரு. அவர் பேரும் குமரன். ஓகே. அவர் வந்து பணம் செலவு பண்ணி காஸ்ட்லியான எடிட்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணி சூப்பர். நீ நீ இவ்வளவு செலவு பண்ணி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னா அப்போ உனக்கு ஏதோ ஆதாயம் இருக்குங்கிற பேச்செல்லாம் வாங்கி அதையெல்லாம் கடந்து நமக்காக நின்று நிறைய பேர் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னா புரியுதுங்களா? அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஆமா. நீ சம்பாரிச்சது இதாண்டா குமரா. நீ வந்து பிக் பாஸ் டைட்டில் சம்பாரிச்சது, டைட்டில் வாங்குற காசு கீசு எல்லாம் தூக்கி போடு. நீ சம்பாரிச்சிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களை, இதுதான்டா முக்கியம். நான் வந்து தீபக் அண்ணன் வந்து அன்னைக்கு எலிமினேட் ஆகி வரும்போது ஒரு விஷயம் அவருக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் அந்த மேடையில சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அதை பதிவு பண்ணேன் நான். எல்லாரும் இந்த வீட்டில இருந்து எலிமினேட் ஆகி போகும்போது நான் வந்து எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவேன், இந்த வீடு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்குன்னு. தீபக் அண்ணன் போகும்போது மட்டும் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த வீடு உனக்கு என்ன கொடுத்துருக்கு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வீடு உன்னைய எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் தீபக் அண்ணன் சொன்னேன். அது வந்து இப்போ அப்படியே அதை நான் கொஞ்சம் விரிவுபடுத்துறேன். இந்த வீடு வந்து இந்த பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சி, இந்த பெரிய வாய்ப்பு எனக்கும் எங்க அண்ணனுக்கும் உங்க எல்லாரையும் கொடுத்துருக்கு. உங்க எல்லாரும் ஏன்னா ஆத்மாத்மா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இவ்வளவு அன்பு. ரொம்ப கில்ட்டா இருக்குங்க எங்களுக்கு. நிஜமா எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குண்ணே. இவங்களுக்கு என்ன செய்யறது என்ன சீரியஸா அவனுக்கு தோணுது இல்ல? எனக்கு அதான் தோணுது. guilt-ஆ இருக்கு. என்ன பண்றது? குற்ற உணர்ச்சியில நான் இருக்கேன். அது ஏன்னா நான் நான் கட்டி உங்களை பிடிச்சி விஜய் சேதுபதி வரையும் ஒரு முத்தம் குத்துறேன் நான் பார்க்கும்போது. அது போதும். அவள்தான். அந்த நிச்சயம் லவ்வுக்கு ஒரு தான். நாள் நிச்சயம் ஒரு நாள் எல்லாருமே சந்திக்க முயற்சி பண்ணுவோம். அது இப்ப இப்ப எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. கொஞ்ச நாள் இது இந்த இந்த வேகம்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப நிதானமா எனக்கு எல்லாரையும் சந்திக்கணும்னு ஒரு பேராசை இருக்கு. அதனால எல்லாரையும் எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பா சந்திச்சிருவோம். அடுத்தடுத்து நிறைய தொடர்ந்து எல்லாரும் பயணிப்போம். நிச்சயம் எல்லாருமே பயணிப்போம். நிச்சயமா நான் சிறு தொடக்கத்தோட நான் உங்களுக்கு நான் அதை கொடுத்துறேன். ஏன்னா இவங்க எல்லாரும் அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. நான் சொன்ன குமரன் யாரோ ஒருவன், அப்புறம் அப்துல்ன்ற நபர் வந்து இந்த ஸ்பேஸை கட்டமைக்கிறதுக்காக முதல்ல இருந்து இருக்காரோ? இல்ல அப்துல் இங்க தான் இருக்கிறாரு. அவர் சென்னையில தான் இருக்கிறாரு. அவர் முதல் நாள்ல இருந்து இந்த ஸ்பேஸை வந்து தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணி முதல் நாள்ல இருந்து உங்களுக்கான அந்த ஆதரவு திரட்டினது. வணக்கம் சலாம். அப்புறம் தமிழ் பெல்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலேசியா சிங்கப்பூர் எனக்கு சரியா தெரியல. பட் ஆனா அவங்க முதல் நாள்ல இருந்து கனடால இருக்காங்க. முதல் நாள்ல இருந்து அவங்களோட எடிட்ஸ் எல்லாம் நீங்க ஆமா அவங்க ப்ரொஃபைல நேரம் கிடைக்கும் போது நீங்க வந்து அவங்களுடைய நான் சொல்ற ப்ரொஃபைல்லாம் நீங்க போய் பாருங்க. அவங்க அவ்வளவு எடிட்ஸ் முதல் நாள்ல இருந்து அவ்வளவு வார்த்தைகள் கோர்வையோட அழகான தமிழோட உங்களை வந்து முதல் நாள்ல இருந்து அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. 106 இப்பவும் எனக்கு நீங்க ஒவ்வொருத்தர் பேரும் போட்டு எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு வசந்துக்கு அனுப்பிச்சிருங்க. நான் பார்த்துட்டு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிடுறேன். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து இங்க மீம்ஸ் போட்ட நபர்கள் இங்க காஸ்கட்ல இருந்து எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட பேசும்போது எல்லாரும் நேரம் நிறைய எடுத்துக்கும். நிறைய பேர் நான் கண்டிப்பா கடைசியா நீங்க இந்த ஸ்பேஸ் முடியும் போது நான் எல்லாருக்குமான கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்டது என்னன்னா, எனக்கு ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இதுல இருக்கிறவங்க ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்க பேர்லாம் வாசிக்க முயற்சி பண்றேன். கொஞ்சம் எல்லாரும் பேரும் என்னால வாசிக்க முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். ராம்குமார், மேடி, ஆம்னா மேரி, ராஜராஜன், ஜீவநாத், நிலா, மாறன், சிடிஎஸ்ஆர் அபிஷியல், ஐம் ரைடர், சாம் குட்டி, நிவேதிதா, தினகுமார், சஞ்சய், முகமது, வித்யா, சுரேஷ், கபாலி, கணேஷ், லாஷ், பாத்தி அஷு, வருண், நியூ கமரா, கார்த்திகேயன், விக்னேஷ், கீர்த்தனா, மலர், கார்த்திகேயன், எலிசா, தனசேகர், சண்முகம், நம்ம சண்முகம் யாருன்னு சொல்லு தெரியாது. ஆனா சண்முகம், நட்டாஷா, கமலேஷ்,
கோகிலா, சுமதி, பிரதீப், சரவணன், அபிஸ்ரீ, மது, சந்தோஷ், ஜெயந்தி, ஆஹ், பிரகாஷல், நீ மௌன நீ ஏதாவது பேரை மிஸ் பண்ண போற ஆர்த்தி, இல்ல இல்ல எல்லாம் திட்ட போறாங்க உன்னை. திவாகர், இல்ல நிஜமா யாருமே திட்ட மாட்டாங்க. திருப்பிட்டே இருக்கடா, மாறி மாறி வருது பாரு. திவாகர், அபிமன்யு டிடி யாரு? நம்ம டிடியா? நீ தான் டிடி, உன் பேருக்கே வச்சிருக்காங்க. அபிமன்யு, விஜய், தருமா, சிவம், விஜய்க்கு எனக்கு எப்பா, இது பேரெல்லாம் படிச்சு மாளாதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அப்புறம் ஏதோ ஆசைப்பட்டு ட்ரை பண்ணா வேலைக்கு வந்து நாளைக்கு புரிஞ்சு போச்சு. ஆமா, எங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு. நான் முடியும் போது நான் கண்டிப்பா அவங்களோட பேர்கள் எல்லாம் முக்கியமா நான் முதல் நாள்ல இருந்து விளையாட்டு வாசிக்கிறேன். எல்லார் பேரையுமே எனக்கு தனிப்பட்ட முறையில அனுப்பிடுங்க, நான் பாத்துறேன். எனக்கு எல்லார் பேரையும் வாசிக்கணும்னு ஆசை. ஆனா நாங்க பேசுறத விட இப்ப நீங்க அவர் எல்லாரையும் பத்தி சொல்லட்டும், நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும்னு விரும்புறோம். எல்லாருக்கும் நன்றி, இதயம் நிறைந்த நன்றி. நான் இன்னும் ரெண்டு பேர் கேட்கணும். 2 பேர் வந்து ஜாயின் பண்றேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்க. ரெண்டாவது ஜோ மைக்கேல். இமாத் எங்க? ஜோ மைக்கேல் வந்துருவாங்க. ஜோ அண்ணா இங்கதான் இருக்காங்க. ஜோக்கு வந்து நன்றி. இத ஆர்கனைஸ் பண்ணது ஜோ தான். சரி, நீங்க தொடருங்க ஜெய், நாங்க அமைதியா கேக்குறோம். நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க. இல்ல ஒரே ஒரு ரிக்வஸ்ட், கீழே வசந்த் அண்ணா மட்டும் கொஞ்ச நேரமா தவழ்ந்துகிட்டே இருக்காரு மேல வரதுக்கு. 7 காலு வரவே முடியல. கொஞ்சம் அவனை விட்டுருங்க. கொஞ்சம் பாருங்க கீழே. அவனா வந்தா தம்பி வரட்டும், இல்லைன்னா நம்ம போயிருவோம். நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். ஓகே, நான் ஜோ தான் இதை நான் தொடங்கிடுறேன். இந்த ஜோ தான் வந்து இதை ஆரம்பிச்சாரு. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஸ்பேஸை வந்து உருவாக்கி இந்த தருணத்துல கொடுத்தது ஜோ அவர்கள் தான். நான் அவருக்கு பாராட்டுகள் கொடுத்திருந்தோம். இந்த இடத்துல பெரிய நன்றியை ஜோக்கு சொல்லிக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த தளத்துல நீங்க 2 பேருமே பேசுறது பெரும் மகிழ்ச்சியை, இந்த அழகான தருணத்தை உருவாக்குனது வந்து ஜோ அவர்கள் தான். நன்றி ஜோ, உங்களுக்கு. நீங்க பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது ஜோ பேசி முடிச்ச பிறகு நேரம் கடத்தாம ஒவ்வொரு ஸ்பீக்கரா நம்ம போயிடலாம். நான் எல்லாருமே உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு ஸ்பீக்கரா போய் நான் சொல்லக்கூடிய ஸ்பீக்கருக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியதுன்னா, சுருக்கமா நீங்க ஒரு 2 நிமிடங்கள் இல்ல 1.5 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஏன்னா எல்லாருமே பேசணும். நீங்க பேசிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் அடுத்தவங்களுடைய வாய்ப்பை நீங்க எடுக்கிறீங்க. அதனால 1.5 நிமிடத்துல முடிஞ்ச அளவுக்கு பேசி 2 நபர் தீபக் அண்ணன், முத்து அவர்கள்ட்ட நீங்க பேசலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஜோ, நீங்க முதல்ல பேசுங்க ஜோ. நான் ஒன்றும் பெருசா பேச விரும்பல. என்னுடைய தம்பி முத்துக்குமரன் அவர்கள் வின் பண்ணதுக்கும், தீபக் அவர்கள் அண்ணன் இங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் கேட்டதுக்காக இது இணங்கி வந்ததுக்கும் நன்றி. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஆளும், இவங்க அதிகம் அவங்க கம்மியெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் முத்துக்குமரன் தம்பி மேலேயும் சரி, தீபக் அவர் பிரதர் மேலேயும் சரி உசுரா இருந்தாங்க. நான் 105 நாள் நீங்க உள்ள ஆடி இருப்பீங்க, 105 நாள் வெளில பாத்திருக்கேன். நைட்டு பகலா எவன்கிட்டயோ பேசி, எவன்கிட்டயோ திட்டு வாங்கி, எவன்கிட்டயோ போய் சண்டைக்கு போய், ஆனா உங்க கருத்துக்கும் உங்களோட இதுக்கும் நின்றுருக்காங்க. அப்துல் நின்றுருக்காரு, சரண் இருக்காரு. நான் சொல்லணும்னா எல்லாருமே சொல்லணும், சேனன் இருக்காரு, எல்லாருமே சொல்லணும். அண்ட் தம்பி முத்துக்குமரா அண்ணே ஜெயிச்சிட்டமாரா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இப்படி பாக்குறதுக்கு. தீபக் அவர் ப்ரோ, நீங்க எல்லாரும் சார்பாகவும் முத்துக்குமரன் நான் தான் ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சேன். எனக்கு தான் இது கிடைச்சது சான்ஸ். நன்றி, ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். இது உங்க ஃபேன்ஸுக்கான இடம். நான் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க பேசுங்க. தம்பி முத்துக்குமரா, நான் அப்புறம் அழிதான். சரியா? ஏப்பா நிறைய பேசலாம் சொல்லிட்டு பாதிலே போறாரு. நிறைய பேர் இருக்கிறதுனால இல்ல, நான் இன்டர்வியூ எடுத்தாரு. இன்டர்வியூ எடுக்கிறப்போ நான் சொன்னேன், கேட்டேன், இந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வாங்க அப்படி சொல்லி அவர் சொன்னாரு. ஹாப்பி. தேங்க்யூ சோ மச். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. 2 lakhs மேல தாண்டி போயிட்டு இருக்கு. முத்துக்குமரன் 2 lakhs மேல போயிடும். நன்றி. வர்ஷினி சொல்ல காலம். வர்ஷினி தலைமுறை போன் ஆன்ல வச்சுட்டு அவங்க வெளில போயிருப்பாங்க, விட்டுருங்க அவங்க. நல்ல விஷயம். அவங்க ஸ்பேஸ்க்கு போயிருப்பாங்க. ஹலோ விஜய் பேசுறேன். இருக்கீங்களா? சத்தம் கேட்டு ஓடியாண்டியாமா, பார்த்து கொஞ்ச நேரம் மூச்சு அரைச்சுக்க. இல்ல கை கழுவிட்டு. அதான் நானும் சொன்னேன், கை கழுவிட்டேன். நீ கை கழுவிட்டேன்னு நானும் சொன்னேன். புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, ரைட். நன்றி. பாப்போம், என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு புரியல, ஏதாவது கொளுத்தி விட்டு போகாதீங்க. உனக்கு எப்பமா புரிஞ்சிருக்கு? விடுனே செய்யாத. ஏங்க எங்கேயும் செய்வீங்க எனக்கு. சரிமா அம்மா, எல்லாருக்கும் பேச வேண்டியவங்க பேசட்டும். நம்ம நிறைய பேசிட்டோம். எல்லாருக்கும் நன்றி. தம்பி ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. நம்ம இப்போ ஸ்பீக்கருக்கு போயிடலாம். தமிழ் பெண், ஓகே, தமிழ் பெண் பேசுங்க. குமரன் வணக்கம்மா. எனக்கு ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு இப்போ உங்க கூட பேசுறது. எங்களுக்கு தான் ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கு குமரன் ப்ரோ கிட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் சொல்லணும்.
ஃபர்ஸ்ட் சரி வந்து அவங்களோட தமிழ் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது சரி என்னோட தமிழ்ல மட்டும் இல்லாம இங்க இருக்க நிறைய மக்களோட தமிழை வந்து அழகாக்கி இருக்கு. அப்புறம் கரெக்ட் ரெண்டாவது வந்து உங்களோட உழைப்பு. நன்றி உழைப்பு வந்து எப்படின்னா, இப்ப சில பேர் வந்து பேச்சு மூலமா சொல்லுவாங்க. பட் நீங்க வந்து ஒரு 106 நாள் வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க. நீங்க ரெப்ரசென்ட் பண்ண அந்த கம்யூனிட்டிக்கு. சோ அது இதை விட வேற எடுத்துக்காட்டு எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் மூணாவது வந்து உங்களோட ஆக்டிங். நீங்க பிக் பாஸ் வீட்ல நிறைய இடத்துல உங்களோட நடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கீங்க. ஸோ பிக் பாஸ் 8ல பாத்தீங்கன்னா அதிக கேரக்டரைசேஷன் எடுத்து பெண் வேடமா இருக்கட்டும், அந்த முத்தழகுங்கிற கேரக்டர் எல்லாமே நீங்க சிறப்பா பண்ணீங்க. நன்றி சோ எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. நீங்க ஒரு சின்ன வேடம்ல இருந்து பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு குமரன் ப்ரோ. நன்றிம்மா நன்றி. இதெல்லாம் நான் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அச்சச்சோ இல்ல, நீங்க ரொம்ப இயல்பா பேசுங்க. ரொம்ப 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 நல்லா பேசுறீங்க. நீங்க இயல்பா பேசுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சோ நன்றி. எனக்கு ஒரே ஒரு விஷ் தான் இருக்கு குமரன் ப்ரோ உங்ககிட்ட. நீங்க சொல்லுங்க. வந்து உங்களோட இலக்கு அடுத்து எதுவாயினும் அதுல தமிழும் உங்களோட சமூக ஆர்வமும் கலந்துருக்கணும்ட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் குமரன் ப்ரோ. அது இல்லாம நன்றி. நம்ம நன்றி கண்டிப்பா. சோ அதுல எந்த ஐயமும் இல்லை, இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் நன்றி. சார்பாவும் மக்கள் சார்பாவும். அப்புறம் நன்றி. தீபக் ப்ரோ கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. தீபக் ப்ரோ வந்து நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஹோஸ்டிங் பார்த்து தான் வளர்ந்து நான் தயவு ஈவன் செஞ்சு காலேஜஸ்ல எல்லார்ட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். சின்ன வயசுல இருந்து சொல்லி எங்க அண்ணனை வயசா நான் ஆக்காது. பாத்தீங்களா, எனக்கு என் என்ன தம்பி ஏதாவது சொன்னீங்கன்னா பயங்கர அவன் ஃபேன். டென்ஷன் ஆயிருவேன். நன்றி நன்றி நன்றி. சரி ஓகே ப்ரோ. சொல்லுங்க நீங்க வந்து சொல்லுங்க. யங் சாரி தான் சாரி ப்ரோ. சாரி. சோ ஒரு ஹோஸ்டா வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய தகுதி இருக்குன்னு நான் நம்புறேன். சோ சீக்கிரம் அந்த பயணம் வெற்றி ஆகணும்ட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா உங்க ரெண்டு தேங்க்யூ பேருக்கும். தேங்க்யூ ஸோ இன்னைக்கு மச். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 3 படம் ஹீரோவா சைன் பண்ணிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏய் அடடா. அதெல்லாம் சொல்லாதடா வெள்ளியா, கம்முனுடா. அதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் சீக்கிரம் நீங்க ஓகேயா. திரையில அண்ணனை பாப்பீங்க. என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேர்ட்டையும் தேங்க்யூ பேசுனது. தேங்க்யூ ரொம்ப ஸோ மச். நன்றி. மீன்ஸ் a lot. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தமிழ் பெண். பாலாஜி ப்ரோ பேசுங்க ப்ரோ. வணக்கம் 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 முத்துக்குமரன் அவர்களே, வணக்கம் தீபக் வணக்கம். பிரதர். தேங்க்யூ. நான் உங்களுக்கு வந்து ஃபினாலே மேடையில வந்து அந்த இடத்துல கீழே வந்து கை ஓ கொடுத்தேன். உங்களுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ப்ராப்ளி நிறைய பேர் கை கொடுத்தாங்க, இல்ல உங்களுக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கு. நிறைய இருக்குமா பேர் கை என்னன்றது கொடுத்தாங்க. தெரியல. உங்களுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. நீங்க மட்டும் தான் சொன்னீங்க. அஹ் ரொம்ப சந்தோஷம் பேசுறதுல. எனக்கு வந்து நான் வந்து ஒரு பார்ட் டைமா ரிவ்யூ சில சமயம் ஓ பண்ணியிருந்தேன். ஆனா நான் என்னைக்கு வந்து உங்களை ஆதரிக்கணும்னு இது பண்ணணும், சரி ஓகே நம்ம இந்த சீசன்ல இதுக்கு மேல ஃபர்தரா ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற இதுல உங்களை சப்போர்ட் பண்ணி நிறைய ட்வீட்ஸ் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு வந்து கேள்விகள்லாம் இல்லை, பட் எனக்கு என்னன்னா ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒருத்தர் வந்து பேச்சாளரா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து என்டர்டெய்னரா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து டாஸ்க்ல வந்து பிரமாதமா விளையாடுறவங்களா இருப்பாங்க. ஆனா இது மூணும் சேர்ந்த கலவையா தான் நான் உங்களை பார்த்தேன். எல்லா சீசனையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து நீங்க எல்லாம் சேர்ந்த கலவையா ஒரு பெஸ்ட் பிளேயரா தெரிஞ்சீங்க இந்த பிக் பாஸ் இதுல. ஓகே, அந்த ஒரு இதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுச்சு. அண்ட் நீங்க அந்த உழைப்புன்னு சொல்லுவீங்களே, ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு காலையில பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்கள தொட்டதுனால தான் வந்து என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு காலையில விஜய் நிச்சயமா. டிவியோட இன்ஸ்டாகிராம்ல பேசும்போது. ஆமா ஆமா, சோ அந்த விதத்துல வந்து எனக்கு பல இடத்துல நான் வந்து தீபக் பிரதரோட ப்ராபப்ளி ஒரு 2 வயசு 3 வயசு ஆஹா. சின்னவன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட குறிக்கோள் வந்து நான் இல்ல வாழ்க்கையில வந்து நான் ஒரு சில குறிக்கோளோட வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நிறைய இடத்துல வந்து இந்த உழைப்பை போட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒவ்வொரு வாட்டியும் அது பண்ணும்போது எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, நம்ம ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், அது அந்த இலக்கை அடையணும்னா வந்து நம்ம எவ்வளவு உழைப்பு போடணும் அப்படின்றத வந்து நான் எங்கெங்கெல்லாம் விட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதே மாதிரி தீபக் பிரதர் வந்து அவர் விளையாடும் போது சில இடத்துல பேசும்போது முதல் 2 வாரங்கள் 3 வாரங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, தீபக் அவர்கிட்ட வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன் அவர் வந்து கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும் வருவாரு பாருங்க. அவரோட கேம் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல அடிக்கணும்ன்றத அவர் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காரு. கண்டிப்பா இறுதி வரைக்கும் வருவார் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நான் பல இடத்துல பேசினேன். நிச்சயமா. எனக்கு அது வந்து அவர் ஃபினாலே வந்திருக்கணும், அது ஒண்டிதான் எனக்கு பின்னால அது வந்துடுங்க. நடக்கலைன்ற வருத்தம்.
ஏங்க பின்னாடி ஸ்டேஜ் வந்தீங்க வந்தனா இல்லையா? ஸ்டேஜுக்கு வந்து அண்ட் வந்து இன்னொரு தீபக் பிரதர் ஆ, இன்னொன்னு ரஞ்சனி சிஸ்டர் வந்து எனக்கு பின்னாடி தான் ரஞ்சினி மேமா? உட்கார்ந்தாங்க. அண்ணி இல்ல இல்ல ர- ரஞ்சனி ரஞ்சினியா? சிஸ்டர் எனக்கு பின்னாடி உட்கார்ந்தாங்க. ஆமா பின்னால இது இன்னைக்கு உங்களை தேடிட்டு இருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், சார் அங்கதான் இருக்காரு பாருங்க, உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க அந்த மாசா ரெட் கலர் இதுல அப்படின்னு வாவ். சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. அண்ட் ரெண்டு பேருக்குமே வந்து இனி வரும் காலங்கள் வந்து நன்றாகவே அமையும். ரொம்ப வந்து நன்றாகவே சிறப்பாக அமையணும் இருக்கும். அப்படின்றத வாழ்த்து நன்றி. தெரிகிறேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், நான் நான் வந்து இப்ப நேத்தி ஒரு இதுல படிக்கும் போது ஒரு விஷயம் படிச்சேன். என்னன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து புகழ் அண்ட் அந்த பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து எத்தனை பேரை பிடிக்கிறதுன்றதுனால இல்ல, எத்தனை பேருக்கு அவங்களை பிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் படிச்சேன். படிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது முத்துக்குமரனும் தீபக் அவர்களும் தான். ஸோ அவசியம். இதுதான் விஷயம். நான் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இந்த ஸ்பேஸ் முடியும் போது முத்துக்குமரன் அவர்கள் அவளும் நானும் அந்த ஒரு ஸ்பீச் நான் அது ஏன்னா வந்து ஏங்க பிக் நான் பாஸ் அது ஃபுல்லா இன்னும் அவர் ஃபுல்லா பேசுவாருன்னு பாக்கலங்க. எதிர்பார்த்தேன். நான் ஒரு சின்ன பிட்டு தானே பாத்துருக்கேன். அவர் சொல்லிருக்கேன் அண்ணன் அதை பாருங்கன்னு ஐயா சொல்லியிருக்கேன். நான் இன்னும் ஃபுல்லா அதை பார்க்கல. நான் ஆமா. வந்து ஏதோ ஒண்ணு வந்துச்சு. அந்த இங் கடைசி 2 விஷயம் தான் இங்க பார்த்தேன். இருக்கிற ரசிகர்களுக்காக கடைசியா இந்த ஸ்பேஸ் முடியும் போது பேசினாருன்னா ஐயா ரொம்ப அப்படியா? ஃபுல்லா சந்தோஷமா பேச இருக்கும். போறியா? அது ஏய் மட்டும் தான் நான் என்னோட தயார் பண்ணவே ரெக்வஸ்ட். இல்லை ஐயா. பாப்போம்யா முடியும் போது என்ன ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் பார்த்தேன். நான் சின்ன பிட்டு தான் பார்த்தேன் கூட. நம்ம பாப்போம். ஒரு அழகா இருந்துச்சு நீ பேசுனது. அந்த கடைசியில முடிக்கிற மாதிரி முடிக்கிற இதுதான் நான் அந்த பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நன்றி. நன்றி ரொம்ப ம். மகிழ்ச்சி ஒரே ரொம்ப ஒரு நன்றி. ரிக்வஸ்ட் 340 ரெக்வஸ்ட் காட்டுது. 340 பேர் பேசணும்ட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு சரியா போடுங்க கொஞ்சம் போடுங்க ஷார்ட்டா எல்லாத்தையும் 340 முடிச்சிட்டீங்கன்னா பேர் ரொம்ப ஆன்லைன்ல நல்லா கொண்டு இருக்கும். வாங்க. சரி இன்னைக்கு 1500 பேர் இருக்காங்க ஸ்பேஸ்ல இப்போ. 1500 பேரா? பேஸ்ல அதிகமா இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும்னு 340 பேர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா தீபகண்ணா ஒவ்வொருத்தரா தீபகண்ணா ஒவ்வொருத்தரா சூப்பர் போயிடலாம். சூப்பர். சரி அப்படியே போங்க. விஜய் விஜய் பேசிடுங்க. ஹாய் நான் முத்துவண்ணா. வணக்கம், எப்படி வணக்கம் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் விஜய் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் விஜய் வணக்கம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் விஜய் பத்தி நான் ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் வந்து 24 மணி நேரம் மேரத்தான் ஸ்பேஸ்னு ஒரு பேர் எடுத்தவர் வந்து விஜய் இங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. முத்துக்குமரன் ஆர்மிக்காக தொடர்ச்சியா. அப்புறம் பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு. நம்ம அங்க ஸ்டேடியம் நீங்க உள்ள ஆடியன்ஸ்ல இருந்து கை தட்டும் போது அங்க லவ் யூ முத்துக்குமரா அப்படின்னு சொன்னது இவர் ஆஷிக். இவங்க தான் எல்லாருமே கீழே இருந்து ஐயா கத்திக்கிட்டு ஐயா இருந்தது. தீபக் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களை வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சாரி. ஏன்னா வந்து அந்த நேரத்துல சேதனை இருக்கும்போது எனக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. மன்னிச்சுக்கங்க. சொல்லிடலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். லவ் யூ டூ லவ் யூ டூ. ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த இடத்துல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் இருக்கிறாங்க. அஹ் நீங்க கொடுக்குற அன்பு எனக்கு ஏத்துக்கணும். அதே தருணத்துல மத்தவங்க அதனால ஏதாவது சங்கடமாயிடக்கூடாது அப்படிங்கிறதும் மனசுல ஓடுனதுனால தவறா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு வந்து உங்க அன்புக்கு என்னால பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு அதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். லவ் யூ டூ. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எந்த இடத்துல கஷ்டம்னா, உங்களை வந்து அந்த சண்டே எபிசோட்ல வந்து ஒரு கிளாப்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. அந்த இடத்துல வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த இடத்துல நான் என்ன நினைப்பேன்னா, இப்ப அடுத்த வாரம் போறேன்னா, எப்படின்னா அவர் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகணும். ஏன்னா நீங்க சோகமா உட்காரும் போதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் கூட அப்படியே நாங்களும் அந்த இடத்துல வருத்தமா இருப்போம். உங்களை கொஞ்சம் பூஸ்டப் ஆக்கிட்டு நாங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். அந்த இடத்துல தான் எனக்கு வந்து இப்ப இப்ப எவ்வளவு பேருக்கு எனக்கு தெரிஞ்சுக்குதுன்னா, நான் அந்த இடத்துல போய் உங்களுக்காக பண்ணல, அதுக்காக தெரிஞ்சுது. பிளஸ் வந்து ஆஹ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் தீபக் அண்ணா பிடிக்கும். உங்க 2 பேர்ட்டையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேல என்னால பேச முடியல. ஐயா நன்றி நண்பா. தேங்க்யூ நன்றி தேங்க்யூ நண்பா. முத்துக்கு. உங்க அளவு தேங்க்யூ கடந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இவ்வளவுதான் போதும். பேச இல்ல முடியல. உங்களுக்காக இன்னொரு விஷயம் நான் பேச கூடுதலா சொல்லிடுறேன். உங்களுக்காக அவர் இப்ப போய் வேண்டிட்டு வந்தாரு. எந்த இடம் போனீங்க விஜய்? முடேஸ்வரா ரொம்ப டெம்பிள். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. எல்லாருக்காக வேண்டிக்கோங்க. உங்களுக்காக வீட்டுல நம்ம நண்பர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. இல்ல உங்க நானும் வெற்றின்றது எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். நானும் அடுத்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து நானும் இப்ப வேண்டிக்கிறேன். உங்க வெற்றி வந்து எங்க எல்லாரோட ஒரு வெற்றி. அதையும் பதிவு அது பண்ணிடுறேன். ஏன் வெற்றி தேங்க்யூ கிடையாது. நமது வெற்றி. நம்ம வெற்றி. அதுதான். தேங்க்யூ நன்றி தேங்க்யூ விஜய் ப்ரோ. நன்றி. ஓகே அண்ணா ஓகே அண்ணா. அடுத்த ஸ்பீக்கருக்கு போயிடலாம். நானகசன் ப்ரோ பேசுங்க ப்ரோ. யாரு என்ன பேரு? தேங்க்யூ. நான் ஹசன். நான் நாசன்னா. ஹாய் ஹாய் ஹசன் முத்து. வணக்கம். ஹாய் வணக்கம் முத்து. வணக்கம் தீபக் ப்ரோ. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. உங்க கிட்ட பேசுறது வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இங்க நான் கேள்வியெல்லாம் கேட்கல ப்ரோ. கேள்வியெல்லாம் கேட்கல முத்து. ஒரே ஒரு விஷயம் தான்.
உங்களுக்கு வந்து இதுதான் நீ இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு உட்காந்துடாதீங்க. இது வெற்றி தான். இந்த வெற்றிய மனசுல வச்சுக்குங்க. தலைக்கு ஏத்திக்கிற வேணாம். ஓடிக்கிட்டே இருங்க. உலகம் ஒரு புதையல். அவன் அந்த என்னைக்கும் தலைக்கு புதையலை ஏத்திக்க மாட்டான். நான் பக்கத்துல கொஞ்சம் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த உலகம் வந்து புதையல் மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. தேடுதல்ல இருந்துகிட்டே இருங்க. ஓடிட்டே இருங்க. உங்க நெறைய வெற்றிகள் வரும். இந்த வெற்றி எப்படி ஒதுக்கி நீங்க ஒரு 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 விஷயமா பார்க்குறீங்களோ, அதே மாரி எல்லா வெற்றியுமே பாருங்க. உங்களுக்கு நெறைய ஆச்சரியங்களும், அதிசயங்களும் காத்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல வாழ்த்துக்களும், உங்களெல்லாம் வணக்கங்களும் உங்களுக்கு. மகிழ்விக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வரமா கிடைச்சிருக்கு. அத உயிருள்ள வரை செய்வேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். அவனுடைய பயணம் நன்றி. தொடங்கிருச்சு. ஏ அவன் வந்து ஓட ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் நடந்துகிட்டு இருந்தான் பிக் நன்றி. பாஸ் வீட்ல. அவர் அது சொல்ற இடத்துல அவர் இருக்கிறாரு. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி ஹசன். நிச்சயமா நன்றி. நீங்க சொன்னத நான் வந்து எப்போதும் மனசுல ஏந்தி வச்சு எப்போதும் உங்களுடைய விருப்பத்துக்கு பாத்திரமா இருப்பேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நாங்க ஏதோ ஒரு இடத்துல எங்களுடைய எண்ண ஓட்டங்களும், உங்களுடைய எண்ண ஓட்டங்களும் இணைஞ்சதுனால இத்தனை பேர் உங்களுக்கு ஆதரவு குடுத்து, உங்கள வந்து உங்கள்ல எங்கள பார்த்துருக்கோம். அது நிச்சயமா. வந்து என்னடா இது நம்ம நம்ம என்ன தோணுது நமக்கு எப்படி தோணுதோ, நம்ம எப்படி இங்க அங்க நம்ம இருந்திருந்தா எப்படி விளையாண்டுருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதோ, அந்த மாரி நீங்க விளையாண்டுருக்கீங்க. அப்போ ஒரு பார்வை, அந்த பார்வை எல்லாமே ஒண்ணா இருக்க போய் நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சேம் டைம் தீபக் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. யூ ஆர் பியூர்லி சல்யூட் ப்ரோ. நீங்க பியூரான ஒரு ஜென்டில்மேன். அத வந்து ரொம்ப 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 உங்கள அத பார்க்கும்போது ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நீங்க அண்ணன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல தகப்பன்னாலே அறிவு தான். அந்த அறிவை வந்து நீங்க குமரா நீ இந்த இடத்துல இதை பண்ணு, அந்த இடத்துல அதை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு செலுத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை Thank you so ரொம்ப much bro. பிடிச்சிருக்கு. Means a lot. அதேதான். நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதை உங்க மனசுல வச்சுக்கோங்க. என் பேரு முகமது ஹசன். ஹசன். ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல நினைவு இருக்கு ஹசன். நீங்க குமரனுக்காகவும் எனக்காகவும் பேசின வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நான் சொல்றேன். நான் இங்க கேரண்டி கொடுக்கட்டுமா? நான் சொல்றேன். குமரன் மாற மாட்டான். ஏன்னா ஒருத்தரை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இவன் மாற மாட்டான். இவனோட பயணம் வந்து இதுக்கப்புறம் தான் வேகம் எடுக்கவே போகுது. சூப்பரா வரும். அதுக்கு நீங்க ஒரு உந்துகோலா இருப்பீங்கங்கறத நம்புறோம் தீபக் ப்ரோ. ஏன்னா நாங்க உங்களை நிறைய அவன் எனக்கு பார்த்திருக்கோம். முதுகுலா இருக்கான். நீங்க வேற. அவன் வந்து இன்னும் ஒரே பார்க்க விஷயம் வயசுல தான். கம்மியே தவிர அவனுடைய இருக்கிற ஓகே. மெச்சூரிட்டி வந்து என்னோட ஜாஸ்தி அவனுக்கு. அது மெச்சூரிட்டி உண்மையிலேயே. அதெல்லாம் கண்டிப்பா, கடந்து கண்டிப்பா. உங்க எல்லாருடைய அன்பு தான் எங்க 2 பேருக்குமான உந்துகோல். அது கண்டிப்பா. வந்து ஒரே நிச்சயமா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் சொல்லுங்க. நகர்ந்துடுறேன். நான் இங்க சொல்லுங்க. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லுங்க. எப்படி முத்துக்குமரன் ஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தேன். அதுல வந்து எல்லாருமே இருப்பாங்க. நான் வந்து முத்துக்குமரன்ல இருந்து ஹோஸ்டா இருப்பேன். ஹோஸ்ட் வந்து தீபக் ப்ரோவோடைய ஃபேன் ஒருத்தவங்க சுபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய ஜாக்லினுடைய கோஹோஸ்டா வந்து பூர்ணி இருப்பாங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து ஒரு நியூட்ரலா ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அங்க வந்து எல்லா ஃபேன்ஸுமே மியூச்சுவலா பேசிட்டு இருப்போம். அதுவும் வந்து ஒரு அது இப்படி ஒரு ஃபேன் ஸ்பேஸ்ன்னு போகும்போது நியூட்ரலா ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கும் ஆதரவு தந்தாங்க. சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களுடைய பேரெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்க. அதான் பதிவு செஞ்ச பூர்ணி அண்ட் சுபா. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு பூர்ணி ஒரு ஹை உங்களுக்கும் மட்டும் நன்றி. சொல்லிருங்க. சுபா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு எப்போதும் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி பூரணி, சுபா 2 பேருக்கும். முத்து நான் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு சுபா டிஎம் பண்ணிட்டே இருக்காங்க. தீபக் அண்ணன் கூட பேசணும். தீபக் நான் நீங்க ஹாய் மட்டும் சொல்றீங்க. எனக்கு காட்டவே இல்லை. எனக்கு 15 ஹாய் ஹாய் டிஎம் ஹாய். கொடுத்துட்டு சுபா உங்க பூர்ணி. பெரிய ஃபேன் அவங்க. சுபா பூர்ணி ஹாய். அப்புறம் தீபக் அண்ணா நான் ஒண்ணு சொல்லணும். உங்க ஃபேண்டம்ல ஒருத்தர் கௌதம்னு சொல்லி அவருதான் உங்களுக்காக ஆரம்பிச்சாரு ஸ்பேஸ் அப்படியா? அப்புறம் வந்து குரூப் ஏங்க எல்லாமே. அவருக்கு ஒரு அவரோட தேங்க்ஸ் சொல்லிருங்க. ஐயோ கண்டிப்பா தேங்க்ஸ். எப்படி தேங்க்ஸ் சொல்றேன்னு தெரியல. தேங்க்யூ லவ் யூ சோ மச். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து என்னால எப்படி சொல்றா குப்ரா எனக்கு சொல்லவே வர மாட்டேங்குதுடா. தீபக் அண்ணா நான் ஒரு சின்ன அப்படியே விஷயம் ஒரு சொல்றேன். மாதிரி உங்க இதுவா நம்பர் இருக்கு. சொல்லுங்க. உங்க நம்பர் வந்து ஆக்சுவலா இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட நாங்க வந்து பகிர்ந்துக்கிறோம். உங்களோட ஒப்புதல் கொடுத்தா நீங்க வந்து உங்களை அவங்க 98410. வேணாம் இங்க சொல்லாதீங்க கொடுங்க. எங்ககிட்ட இருக்கு. கொடுங்க, அண்ணன் பேசுவாரு. எங்ககிட்ட இருக்கு இல்ல, இல்ல, எங்ககிட்ட ஐயா, இருக்கு. ஐயா, அவங்க கிட்ட நாங்க கொடுத்துறோம். அவங்க கிட்ட சரி ஓகே. கொடுத்துறோம். உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கௌதம், சுபா இவங்க எல்லாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கூப்பிட சொல்லுங்க. நீங்க பேசுங்க. ஓகே.
கேக்குது கேக்குது ஹலோ கேக்குதா? கேக்குது. கேக்குது. சரண் ப்ரோ இவங்க பொன்னி ரெக்வஸ்ட் காட்டுதா பாருங்க. அவரு இமாதுலாம் கூட ரெக்வஸ்ட் காட்டலன்னு சொல்றாங்க. ஓகே ப்ரோ, அதை ஓகே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பீக்கர் கிட்ட போயிடலாம். நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சொன்னாரு துபாயில இருந்து வந்துருவாரு. ஆமா தீபக் அண்ணா அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பீக்கருக்கு போயிடலாம். மலேசியால இருந்து ராம்லின்னு ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்ன்றாங்க. ராம்லி பேசுங்க. ராம்லி மலேசியாவில் இருந்து ராம்லி. வணக்கம் வணக்கம் நண்பா. Hello. வணக்கம் நண்பா. Hello, வணக்கம். Thank you, Abdul. Thank you for everyone, and I'm sorry. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. Okay, first of all, congratulations for Muthukumaran, BB8 title winner, and congratulations to Deepak, the captain of the entire BB Tamil, Big Boss Tamil. ஓகேங்களா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த ப்ரோமேன்ஸ் இருக்குல்ல, அது ஃபேண்டாஸ்டிக். ஒரு நொடி இருக்கும்ல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள, எப்படின்னாக்கா இவன் தான்டா என் தம்பி, இவரு தான்டா என் அண்ணன், அந்த நொடியை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அது மட்டும் தான். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள். என்டையர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்க்கு அவங்களோட அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபுல் சப்போர்ட் இருக்கும் எங்க கிட்ட இருந்து, மலேசியால இருந்தும். உங்க ரெண்டு பேத்துக்கும் இந்தோனேஷியால இருந்து கூட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி. ஓகே, டேக் கேர். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அதாவது நீங்க கேட்டீங்களா, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. நாங்க வந்து யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் காம்படிட்டர்ஸா இருந்தோம் அவங்களுள்ள. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது வந்து இட் ஹேப்பன்ட். அவ்வளவுதான். அதுதான் சொல்ல முடியும். ஒரே வார்த்தையில சொல்லணும், இட் ஹேப்பன்ட். ஓகே, கிங் ஸ்டீவ்